தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைய தினம் திருச்சியில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக ஆளக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இது தொடர்பாக திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் நம்மோடு இருக்காரு, கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், இன்றைய தினம் விஜய் அவர்கள் ஒரு முதல் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு. இது வரைக்கும் மாநாடுகளை பார்த்திருக்கிறாரு. அதே மாதிரி மக்களை சந்திச்சு சில பிரச்சனைகளுக்காக போயிருக்காரு. இந்த தடவை தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு. முதல் நாளே அட்டாக் மோட் அப்படின்னு சொல்ற மாதிரி திமுகவை பெருமளவு தாக்கி பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது அவருக்கு என்ன நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்களுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு ஊராக பயணம் செய்து தொடர்ந்து பயணம் செய்கிறார். போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வரவேற்பை கொடுக்கிறார்கள். அவரோடு நெருங்கி நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். அவரை பார்த்தவுடன் ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஆட்சி மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை ஒன்றிய அரசு நிதி வழங்கவில்லை என்றாலும் இருக்கிற நிதியை கொண்டு மக்களுக்கான பல திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது. எனவே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். முக்கியமான 3 பிரச்சனைகள். ஒன்று கல்வியிலே காலை உணவு திட்டம், அதே போல் மாணவர்கள் பசி இல்லாமல் படித்து செல்வதற்கான திட்டம். 2வது மருத்துவம், வீடு தேடி மருத்துவ வசதி. அதே போல் 3வதாக மற்ற பெண்கள் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்களை எங்கள் முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார். மக்கள் பெரிய அளவில் அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு என்பது இந்த ஆட்சிக்கு கிடைக்கிற வரவேற்பாகவும் நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே இவர் எதிர்க்கட்சி என்ற முறையிலே எல்லோரும் அதை எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் கள நிலவரம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது மக்கள் எங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தருகிற வரவேற்பை பார்த்தாலே தெரியும். சார், குறிப்பா திமுக தனது தேர்தல் வாக்குறுதியை பெருமளவு நிறைவேற்றல. அதுலயும் காலி பணியிடத்தில் நிரப்பல, பழைய பென்ஷன் திட்டத்தை திரும்ப கொண்டு வரல, இந்த மாதிரி மாணவருக்கான கல்வி கடனை ரத்து பண்ணல, இப்படி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன். கட்டாயமாக பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் ஓரிரு திட்டங்கள் நிதி பற்றாக்குறையின் காரணமாக இந்த ஜிஎஸ்டி என்ற முறை மாநிலங்களின் உரிமையான விற்பனை வரி என்கிற அந்த உரிமையை முற்றிலுமாக ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு அதிக நிதியும் அவர்களது எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு குறைவான நிதியும் அவர்கள் வழங்கும் பொழுது சில திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் தான் போகும். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டம். அதுக்கு மாற்றி புதிய ஓய்வூதிய திட்டம். ஒன்றிய அரசு தான் அதை மாற்ற வேண்டும், அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும். நாங்கள் பல விஷயங்களுக்கு போராடி வருகிறோம். அந்த போராட்டத்திலே இதுவும் ஒன்று. ஆனால் ஒன்றிய அரசை பற்றி இவர்கள் கவலைப்படுவதே இல்லை. ஒன்றிய அரசுக்கு அஞ்சுகிறார்கள். விஜய் போன்றவர்களெல்லாம் ஒன்றிய அரசுக்கு பயப்படுகிறார்கள். அதன் விளைவாகத்தான் இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் வருகின்றன. சார், மற்றொரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். குறிப்பா மகளிருக்கு உரிமை தொகை இப்போ வழங்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்தோன்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாரு. அதே போல மக்களை கேவலப்படுத்தும், மகளிரை கேவலப்படுத்தும் வகையில இந்த ஓசி பேருந்து அது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்தாலும் இந்த போன்ற வாசகங்கள் யாசங்க அந்த மாதிரியான ஒரு அவதூறான ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்து அதே மாதிரி யாருமே சொல்லல, இவர் தான் சொல்றாரு. அது விடியல் பயணம் என்றே பெயர் வைத்திருக்கிறோம். யாரும் அந்த திட்டத்திற்கு வேறு மாதிரியான பேச்சு பேசவில்லை. ஒருவர் பேசினார், அவர் அமைச்சர் பதவியே இழந்து நிற்கிறார். வேறு யாரும் அப்படி பேசவில்லை. இப்பொழுது விஜய் தான் அதை பேசுகிறார். எனவே இப்பொழுது விஜய் மீது தான் மக்களுக்கு கோபம் வர வேண்டும். சார், இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு அவர் காலையில் ஒரு 10-10:30 மணிக்கு பேசுறதுக்கான திட்டமிட்டிருந்தார். ஆனா விமான நிலையத்திலிருந்து அந்த இடத்தை சேர்றதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. பொதுவா நம்ம டிராபிக் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்தை அந்த இடத்தை அடைஞ்சிடலாம். ஆனா இது போன்ற ஒரு வரவேற்பு, அவங்களோட அந்த உற்சாகம், அவங்களோட ரசிகர்களா இருக்கட்டும், கூட்டமா இருக்கட்டும், ஒரு அதிக அளவு கூட்டம் குவிந்ததா சொல்றாங்க. எப்படி பார்க்க? அந்த கூட்டம் இவர் போவதே தடுத்திருப்பார்கள். கூட்டம் குறைவாக இருந்தாலும் 50,000 பேர் வந்திருந்தாலும் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் கலவரங்கள் செய்வதில் பெரிய நபர்கள். நாற்காலிகளை உடைப்பது, விஜயே கையை பிடித்து இழுப்பது. அங்கே ஒவ்வொரு முறையும், ஏற்கனவே ஒரு முறை விமான நிலையத்தில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது, கோவையிலே என்று நினைக்கிறேன். அவர்கள் இவருடைய பயணத்தை தடுத்து அது மெதுவாக செல்லும்படி செய்திருப்பார்கள்.
அது அவர்களுடைய ரசிகர்களுடைய பணியே தவிர காவல்துறைக்கு கட்டுப்பட மாட்டார்கள். இதுதான் அதனால்தான் இந்த காலதாமதம். முறையாக ஒழுக்கமாக வரிசையாக நின்றால் அவருடைய ரசிகர்கள் அவர் கையசைத்து கொண்டே போயிருக்கலாம். ஏன் 5 மணி நேரம் ஆடுறது? என்ன 15-20 லட்சம் பேரா அங்கே வந்தார்கள்? புகைப்படத்தை பார்த்தால் ஒரு 50,000 பேர் 60,000 பேர் தான் இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் அது 5,000 பேராக இருந்தாலும் கூட விஜய் ரசிகர்கள் என்றால் தாங்கள் சார்ந்த நிற்கிற இடத்திலே அவருக்கு தொந்தரவு கொடுப்பது அவர்கள் தானே தவிர மற்றவர்கள் அல்ல. சார், இதுவரை அரசியல் தலைவர்களுக்கு இல்லாத கட்டுப்பாடுகள் விஜய்க்கு விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சிக்காரங்களை சொல்ற மாதிரி நாங்க பிரச்சாரம் போறதுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, கேட்ட இடம் தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்றைக்கு கூட அந்த மரக்கடை பகுதி எங்களுக்கு ஒரு நெருக்கடியான இடம்லாம் சொல்லியிருந்தாங்க. எப்படி அமைதியாக வாழ வேண்டும், கலவரங்கள் இல்லாமல் அங்கே வாழ வேண்டும் என்று காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. இவர்கள் ரசிகர்களை பற்றி தான் பார்த்தோம், என்ன பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவு கலவரங்கள் நடக்கிறது என்று காவல்துறை எச்சரிக்கையாகத்தான் இருக்கும். இவர்கள் கேட்ட இடத்தை கொடுப்பதற்கு எப்படி முடியும்? அனுமதிக்கப்பட்ட இடங்கள் என்று சில இடங்கள் இருக்கின்றன, அங்கே தான் கொடுக்க முடியும். எப்படி சார் வாக்குகளா எப்படி மாறும்? தேர்தலை நோக்கி தான் இது ஒரு போருக்கான தொடக்கம். வரக்கூடிய 2026 ஒரு போர். அந்த போருக்கான தொடக்கம். முதல்ல நான் திருச்சிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற சொல்றாங்க. நீங்க மக்களும் ஓரளவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ரசிகரா இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஓரளவுக்கான ஒரு கூட்டமும் நம்ம பார்க்க முடியுது. வாக்குகளா எப்படி மாறும்? இது இப்ப அவங்கள கேட்கணும். அதிமுகவை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் யாருக்கு போகும் என்பதை பற்றி அவர்கள் தான் கவலைப்பட வேண்டும். எங்கள் வாக்குகள் அப்படியே இருக்கும். எங்களால் நன்மை பெற்ற மக்கள் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். எங்களுக்கு எதிரான வாக்குகள் விஜய்க்கு போகிறதா எடப்பாடிக்கு போகிறதா என்பதை அவர்கள் தான் யோசித்துக் கொள்ள வேண்டும். சார், விஜயும் தொடர்ந்து ஒரு வார்த்தையை தான் மாநாடுகளில் கூட நல்லா குறிப்பிட்டு பேச முடிஞ்சது, பார்க்க முடிந்தது. எப்படின்னாக்கா, எங்க திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி. வரக்கூடிய தேர்தல் திமுகவா தமிழக வெற்றி கழகமான்ற உங்களோட பார்வையில உங்களுக்கு எதிரியா நீங்க யாரை நினைக்கிறீங்க? நாங்கள் எங்கள் எதிரணி ஓட்டுகள் சிதறும் என்றுதான் நாங்கள் பார்க்கும் பொழுதே தெரிகிறது. ஏனென்றால் எடப்பாடி சொல்கிறார் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி அல்ல என்று அவரே மறுக்கிறார். இவரும் அவரை மறுக்கிறார், அவர் இவரை மறுக்கிறார். இது அவர்கள் பிரச்சனையாக மாறிவிட்டது. எங்களை பொறுத்தவரை திமுகவுக்கு வருகிற வாக்குகள் 1% கூட குறையாமல் அப்படியே வரும், கூடுதலாக கூட வரும். நன்றி சார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் தேர்தல் பயணம் என்பது திருச்சியில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் பயணத்தாலும் தமிழக வெற்றி கழகத்தாலும் திமுகவுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை என்றும், அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது, தங்களுடைய திட்டங்களின் மூலமாக பயனடைந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்ற ஒரு பதிவினை டி.கே. இளங்கோவன் அவர்கள் செய்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுரேஷ்குமார்.